நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் மேக் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதில் நான் இனிமேட்டு என்ன டெய்லி கோ த்ரூ பண்ணுறனோ அதை நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதில் 2 நாளா என்னால் லிட்ரலி முடியலைங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஏன்னா 2 நாளா ஈவினிங் என்னோட ஃபாலோவர்ஸை மீட் பண்ணேன். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, மீட்டப் எல்லாம் பண்ணுறேன், டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுறேன், ஒர்க் எல்லாமே பண்ணிருக்கேன். பட் பேரலலி என்னோட பர்சனல் சைடில் பார்த்தா, "தம்பி நீ என்ன பண்ணுற? வேலைக்கு போகல, அதை பண்ணல, இதை பண்ணலன்றாங்க." அவங்கள பொறுத்தவரையும் நான் இப்போ பண்ணுற இந்த சோஷியல் மீடியாங்கிறதோ, இல்லை ஷார்ட் ஃபிலிம்ங்கிறதோ, இல்லை செல்ஃப் க்ரூமிங்கிறதோ, நான் அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுறதோ, நான் ஒர்க் ஷாப் நடத்துறதோ, என்னோட ஸ்டூடெண்ட்ஸை படம் பண்ண வைக்கிறதோ, ஜஸ்ட் லைக் தட். பாருங்க, நீங்கள் சில பேர் என்னை மோட்டிவேஷனாக நினச்சிட்ருக்கீங்களா? சில பேர் என்னை வந்து ஒரு பயங்கரமாக நினச்சிட்ருக்கீங்களா? என்னையுமே இங்கே ஜஸ்ட் லைக் தட் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பெருசாக பண்ணாலும் ஜஸ்ட் லைக் தட் தான் நடப்பாங்க. நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் ஜஸ்ட் லைக் தட் தான் நடப்பாங்க. இதுதான் இங்கே ரவுண்ட் ரியாலிட்டி. இப்படி சொன்னாலும் நான் பண்ணுவேன். இன்றைக்கி என்னால் பண்ண முடியல, இன்னைக்கு வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால் அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும். நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுவீங்க. ஆக்சுவலி இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா உடனே மோட்டிவேஷன் ஆகிடுது. உடனே அப்படியே நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த மூடுக்குள்ளே போயிடுறீங்க. அதெல்லாம் வேணாம். ஒரு முடியல எனக்கு அந்த லிட்ரலி இன்றைக்கி காலையிலேருந்து என்னால் ஒரு வேலையை பார்க்க முடியல. லிட்ரலி நான் வேலைக்கு போகலான்னு சொல்லி அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன்னா பார்த்துக்கோவே. அந்த அளவுக்கு மண்டை முடியல, என்னால் முடியல சார், லிட்ரலி முடியல. அந்த ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஒரு டேரக்டர் ஆக போகிறீங்க, ஃபிலிம் மேக்கர் ஆக போகிறோம்னா எமோஷன்ஸ் தெரியாமல் இன்னத்தை பிடுங்க போகிறீங்க. நிறைய பேர் இந்த மோட்டிவேஷனாக சுற்றுறவங்கள பார்த்துருக்கேன், இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் சுற்றவே தேவையில்லை. யூ ஆர் த ஃபிலிம் மேக்கர், யூ நோ த எமோஷன்ஸ். வித்தவுட் த எமோஷன் ஹவு வில் யூ ரைட் த ஸ்டோரிஸ்? எந்த எமோஷன் இல்லாமல் தற்கொலைத்தனமாக மோட்டிவேஷனாகவோ, இன்ஸ்பிரேஷனாகவோ, இன்ட்ரோவர்ட்டாகவும் ஒரு மாதிரி எதையுமே எக்ஸ்போஸ் ஆகாமல் நான் முயற்சி பண்ணுறேன் அதை நினைக்கிறேன். பி வித் யுவர் செல்ஃப், பி அண்ட் ஹியூமன். ஓகே, பி அண்ட் ஹியூமன். நீங்கள் எந்த ஜென்ரலாக வேணா இருங்க, எந்த ஏஜில் வேணா இருங்க. ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்குன்னா பேசிக் குவாலிட்டி ஹியூமனாக இருக்கணும். நான் ஒரு ஹியூமனாக இருக்கனால என்னால் இன்றைக்கி ஒர்க் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா ஆக்சசபிலிட்டியும் என்னோடய கமிட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ண நிலமையில தான் நான் வச்சுருக்கறனால நான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல இருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணுங்கிறது கடமை. அந்த வேலையை செய்யுங்க. முடிச்சுட்டு உங்களோட ஜோனுக்கு போயிருங்க. சும்மா உட்காந்துருக்கு, ஒரு தப்பும் கிடையாது. இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்ததெல்லாம் பார்ப்போம். யாரும் வரல இன்னும். அது ஏன் வரல? வாங்க கோயம்புத்தூர் பீப்புள்ஸ், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் என்ன உங்களை வச்சு நான் என்ன ஏதோ ஒன்று பண்ணுறேன், தப்பு பண்ணுறேன் நான் சொல்கிறேன். வரதில் என்ன பிரச்சனை? சரி வாங்க, வராட்டி போங்க. எனக்கு என்ன பிரச்சனை? வரவங்களை வச்சு நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான்.